ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்ஃப் தமிழ் ஃபுட். இன்னைக்கு நம்ம சேனல்ல தேங்காய் பர்ஃபி எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி கருப்பட்டி யூஸ் பண்ணி தேங்காய் பர்ஃபி எப்படி பண்றதுன்ட்டு போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல செலக்ட் பண்ணுங்க. நம்மளோட அடுத்தடுத்த வீடியோ நோட்டிபிகேஷனா வரும். வாங்க ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தேங்காய் துருவல் 2 கப் அளவு எடுத்திருக்கேன். 1.5 கப் அளவு சுகர் எடுத்துக்கலாம். நீங்க 1 கப் தேங்காய் துருவல் எடுத்தீங்கன்னா 3/4 கப் அளவு சுகர் எடுத்துக்கோங்க. ஏலக்காய் தேவையான அளவு, 1/2 கப் அளவு தண்ணி எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் பால் எடுத்துக்கலாம். நெய் தேவையான அளவு. இதுதான் இதற்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேனில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1.5 கப் அளவு சுகரை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1/2 கப் அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம். சுகர் லைட்டாக மூழ்கிற அளவுக்கு நமக்கு தண்ணி இருந்தால் போதும். சுகர் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டுடலாம். சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவு பால் சேர்த்துக்கலாம். நம்ம 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கோம். இப்போதைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவு பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து ஒரு கொதி வந்ததுமே நம்ம இதை வடிகட்டிடலாம். ஏன்னா இதுல தூசி நிறைய இருக்கும். நம்ம வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். வடிகட்டியாச்சு. வடிகட்டிட்டு திரும்ப நல்லா இந்த பாவு கொதிக்க விடுவோம். நமக்கு இந்த சுகர் சிரப் ஒரு கம்பி பதம் வர்ற வரைக்கும் நம்ம வடிகட்டணும். நல்லா பபிள்ஸ் வந்துச்சு. இந்த டைம் நம்ம ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம பார்க்கணுன்னா நம்ம அதை லைட்டாக தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி பதம் வரும். இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் அப்படின்னா நமக்கு சுகர் சிரப் ரெடி ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த டைம்ல நம்ம ஸ்டவ்வை சிம்ல வச்சுக்கலாம். அடுத்ததா இதுல ஓரத்துல 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். அப்பதான் அந்த தேங்காய் துருவல் போடும்போது சைட்ல எல்லாம் நமக்கு பிடிக்காம அழகா வரும். இப்ப நம்ம துருவி வச்சிருந்த தேங்காவை இதுல சேர்த்துக்கலாம். இதை நல்லா அந்த சுகர் சிரப்போட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் கீழேயும் அடி பிடிக்காது. தேங்காவோட கலரும் சேஞ்ச் ஆகணும். ப்ளஸ் தேங்காவும் நல்லா குக் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓரளவுக்கு குக் ஆனதுமே மீதி வச்சிருந்த 1 டீஸ்பூன் பாலை இதுல சேர்த்துக்கலாம். பால் சேர்க்கறதுனால நமக்கு தேங்காய் பர்ஃபியோட கலர் ரொம்பவும் கலர் மாறாம கொஞ்சம் ஓரளவுக்கு ஒயிட் கலரா நமக்கு கிடைக்கும். பாருங்க, அந்த ஈரம் எல்லாம் நல்லா உறிஞ்சி உரக்கு ட்ரை ஆயிடுச்சு. இன்னுமே நம்ம ட்ரை ஆகணும். ரொம்பவும் ட்ரை ஆக்கிடக்கூடாது. லைட்டா அந்த ஈரப்பதம் இருக்கணும் நமக்கு. பாருங்க, சூப்பரா தேங்காய் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பிளேட்ல பாத்தீங்கன்னா நெய் தடவி இருக்கேன். நெய் தடவி அதை நம்ம பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த தேங்காய் பர்ஃபி நம்ம கொஞ்சம் ஆறுனதுமே நம்ம தேவையான சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணிக்கணும்.
ரொம்ப ஆறுனதுக்கப்புறம்னா கட் பண்ண முடியாது. ரொம்ப ஈஸியாக தேங்காய் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.